சித்திரை மாதம் 17ஆம் நாள் 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025 புதன்கிழமை வளர் திருதியை அக்ஷய திருதியை என போற்றப்படும் நாளில் நாம் செல்வ செழிப்புடன் வாழ மகாலட்சுமியை போற்றி வணங்கிடலாம் வாரீர். மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி, நீலமா மேகம் போன்ற திருமாலின் மார்பில் குடிக்கொண்டாய். நீலமா மலரை பார்த்து நிழலாது அலையும் வண்டு போல் நெடுமால் குளிர் முகம் கண்டு கொஞ்சிடும் திருமால் உந்தன் நேயத்தால் மெய் சிலிர்த்து நிகரிலா செல்வம் கொண்டான். மாலவன் மீது வைத்த மாய பொன்விழி இரண்டை மாதுனி என்னிடத்தில் வைத்தனை என்றார். நானும் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணிறை வாழ்வு கொள்வேன். கண் வைப்பாய் கமலத்தாயே. பார்க்கடல் அமுதே, நீயும் அச்சுத முகுந்தன் மேனி கண்டு ஆனந்தம் கொள்ளும் அந்த அற்புத விழிகளை என்னிடம் திருப்பு தாயே. இருமையும் செழித்து வாழ இகத்தினில் அருள்வாய். நீயே அன்னை கமலத்தாயே, கமலத்தில் உறையும் செல்வி. பார்க்கடல் பதியின் மேல் பதித்த கண்ணை என்மேல் வைத்தால் பிழைப்பேன் அம்மா. கூறிய விழியாய் உந்தன் குருவிழி தன்னை என்பால் பார்த்தால் யானும் உய்வேன். கொடுத்தருள் கமலத்தாயே. மந்திரம் உரைத்தார் போதும் மலரடி தொழுதார் போதும் என்ற மாந்தருக்கு அருள்வேன் என்று மலர்மகள் தாயே, நீ நினைத்தால் போதும் இந்திர பதவி போல் இணையரு செல்வம் கோடிய நீளத்தில் சேரும் கமலத்தாயே. அன்றலர் கமலம் போன்ற அழகிய வதனை போற்றி, அலைக்கடல் அமுதமாக அவதரித்தெழுந்தாய் போற்றி. குண்டிடா அமுதத்தோடு கூடவே பிறந்தாய் போற்றி. குளிர்ந்த மாமதியினோடும் குடிவந்த உறவே போற்றி. மன்றத்து வெங்கடேசன் மனங்கவர் மலரே போற்றி. மாயவன் மார்பில் நின்று மயிலென சிரிப்பவளே போற்றி. என்றைக்கும் நீங்காதாக இருக்கின்ற திருவே போற்றி. எளியவன் வணங்குகின்றேன் இன்னருள் போற்றி போற்றி. பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன் லக்ஷ்மி தேவியை வணங்கி செல்வத்தை பெற்ற தினம் இன்று ஆனதால் மகாலட்சுமி குபேரனோடு பூஜித்து வணங்கிடுவோம்.